இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். பக்கம் எண் 347வது பக்கம். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இங்கே 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்போ கர்த்தருடைய பெட்டி கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. கீரியாத் யாரீம் அப்படிங்கிற அந்த ஊர்ல வந்து அங்கே அபினதாப் என்ற ஒரு மனிதனுடைய வீட்டிலே பெட்டி கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அந்த பெட்டியை காவல் செய்யும்படியாக அந்த அபினதாப் என்ற மனிதனை என்ன பண்றாங்க? பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அதான் 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த நாள் நாம் செய்தியினுடைய தலைப்பாக நாம் பார்க்க இருப்பது உதவி செய்கிற கடவுள். நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? உதவி செய்கிற கடவுளாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருந்திருக்கிறார் என்பதை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 1 சாமுவேல் 7வது அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது இப்ப கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேல் இடத்துல திரும்ப வந்து விட்டது. இதற்கு முன்பதாக 3வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இல்லம்மா, இந்த 3வது நான் சொல்லி முடிச்சிடறேன், ஷார்ட்டா முடிச்சிடறேன். இந்த 3வது அதிகாரத்துல சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் இருக்கிறாரு. அவர் ஆலயத்துல இருக்கிறார். இந்த சாமுவேலை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்னாள் என்ற ஒரு தாயார், அவங்க மிகுந்த வருத்தத்தோடு வேதனையோடு கண்ணீர் சிந்தி தன் இருதயத்தை எல்லாம் தேவனுடைய ஆலயத்துல வந்து ஊற்றி ஜெபித்து கடந்து சென்றார்கள். அப்பொழுது அந்த ஆலயத்திலே ஏலி என்ற ஒரு ஆசாரியன் அந்த ஆலயத்திலே பணி செய்து கொண்டிருந்தார். இந்த ஏலியை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் இஸ்ரவேலரை 40 வருஷங்களாக அவர் நீதி செய்கிறார், நியாயம் செய்கிறார். 40 வருஷமாக அவர்தான் அவர்களுக்கு ஒரு நியாயாதிபதியாக இருந்து ஆசாரியனாகிய ஏலி இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடமாய் நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் என்ன நடந்தது? அவர் தம்முடைய பிள்ளைகளை ஒழுங்கா நடத்தாம ஒழுங்கா கண்டிக்காம விட்டுட்டார். நீங்க எடுத்து வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 1 சாமுவேல் 3. சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாளிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. கிருத்தியற்றமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருந்தது. கர்த்தர் தேவனுடைய பெட்டியில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைத்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டான். ஐயா தொடர்ந்து தேங்க்யூ. அதுல தொடர்ந்து நம்ம 11வது வசனம் 12வது வசனம் வாசிக்கலாங்க. இப்ப ஆண்டவர் வந்து பிள்ளையாண்டான் ஆகிய இப்ப ஐயா தேவதாஸ் ஐயா வாசிச்சாங்க அந்த பகுதியில. அப்போ தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணிந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். நீங்க அதன் பின்பு நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேலை கடவுள் அழைத்து பேசுகிறார். சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். இப்போ சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நாளாக இருந்தது. அப்படி கேட்கிற நாளிலே கடவுள் அவனோடு என்ன பேசினார் என்றால், அதான் ஆண்டவர் அந்த 11வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். அப்புறம் இன்னும் ஒன்று சொல்லுகிறார் 13வது வசனத்துல, அறிவித்தேன். அப்புறம் அதை சீக்கிரமா செய்து முடிக்க போறேன்னு வேற ஆண்டவர் என்ன பண்றாரு? இத சொல்லுகிறாரு. இங்க 12வது வசனத்துல பார்த்தோம்னா, அந்நாளிலே வர பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன்னு சொல்றார். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்கள் என்ன பண்ணலையா? அடக்காமற் போனார். யாரு? ஏலி தன்னுடைய பிள்ளைகள் ஓப்னி பினகாஸ் என்ன பண்றாங்க? பாவம் செய்யறாங்க. அந்த பாவத்தை வந்து அந்த ஏலி
அடக்காம போகிறாரு. அவள் அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். இந்த பாவத்தை நீக்கிறதுக்கு எந்த பலியும் போதாது சொல்றாரு. அது நிமித்தம் ஏழியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவிர்த்தியாவதில்லை என்று ஏழியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு இருக்கிறேன் என்றார். இப்படி சொல்லி ஆண்டவர் போயிட்டார். இப்போ சாமுவேலுக்கு சொன்ன வார்த்தையின்படியே 4வது அதிகாரத்துல யுத்தம் நடக்கிறது. யுத்தத்திலே கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போயிற்று. நம்ம வாசித்தோம்னா தெரியும். 4வது அதிகாரத்துல 17வது வசனத்துல செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள், ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரனாகிய ஓப்பனி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள், தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றார். இப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த பெட்டி என்ன ஆயிடுச்சுங்க? பிடிபட்டு போயிற்று. அப்போ அன்றைக்கு மக்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த பெட்டி மிக முக்கியமாக அன்றைக்கு கருதப்பட்டது. அப்ப கர்த்தரை தேடி ஆராதிப்பதற்கு வந்த தேவாலயத்துக்கு வந்த மக்கள் இப்படி ஆலயத்திலே தேவனுடைய பெட்டி இருக்கும் பொழுது, ஒரு காலத்துல மோசே காலத்துல நம்ம பார்த்தோம்னா அது அங்கு இங்குமாக கூடாரங்கள்ல இருந்தது. இப்பொழுது தேவனுடைய பெட்டி இருக்கிற அந்த ஆலயத்துல ஏழி இருக்கிறாரு. ஆனால் ஏழி என்ன பண்றாரு? தன்னுடைய பிள்ளைகள் செய்கிற பாவத்தை அவர் கண்டும் காணாதவராய் இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் செய்யற பாவங்களை அவர் என்ன பண்ணலங்க? அடக்கல. அதனால 13வது வசனத்துல பார்க்கிறோம், தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ இது ஒரு பாவமா இருக்கிறது. பாவம் என்று அறிந்திருந்தும் அந்த ஆசாரியனா இருந்த அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்காமல் விடுகிறார், அடக்காமல் இருக்கிறார். இதனால பாவம் என்று ஆண்டவர் உணர்ந்து அந்த மக்களுக்கு முன்பாக நீதி நியாயம் செய்து கொண்டிருந்த அந்த ஏழியையும் அவனுடைய பிள்ளைகளையும் அழித்து போடுகிறார். நீங்க 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 18வது வசனம் 19வது வசனத்துல நான் பார்க்கும்போது அவங்க இறந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். 18வது வசனம் பாருங்க. அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்த மனிதனா இருந்தான். பினெகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறைமாத கர்ப்பிணியாய் இருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கற்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அப்போ அவ பிரசவிக்கும் பொழுது அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் என்ன வைக்கிறா? மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான். அப்ப தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிற்று. பெலிஸ்தருடைய தேசத்திலே பெட்டியை கொண்டு போய் விட்டார்கள். இந்த பெலிஸ்தர் என்ன நினைச்சாங்க? இந்த பெட்டி இருக்கிறதுனாலதான் இஸ்ரவேல் இது வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப பெட்டியை நம்ம ஊருக்கு கொண்டு போயிட்டா நாம ஜெயிக்கலாம் நினைச்சாங்க. நடந்தது என்ன தெரியுமா? தேவனுடைய பெட்டியை கொண்டு போய் அவங்க நாட்டில இருந்து அவங்க தெய்வமாகிய தாகோனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் வைத்தார்கள். மறுநாள் காலையில எல்லாரும் எழுந்து போய் பார்க்கிறாங்க, தாகோன் தலை தனியா கை தனியா முன்ன தனியா இருக்குது. அங்கே சிலை என்ன பண்ணப்படுது? உடைக்கப்பட்டு தனித்தனியா விழுந்து கிடக்கிறது. நீங்க 5வது அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பெலிஸ்த தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையில வைத்தார்கள். அதன் பின்பு 4வது வசனம் பாருங்க. மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த போது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்க தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறது இல்ல. அவங்க வணங்கி கொண்டிருந்த அந்த தாகோன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த கடல் கண்ணின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டுத்தனமா பாக்குற இந்த கிட்ஸ் டிவியில பார்க்கும்போது கடல் கண்ணி மூலமா கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு கடல் கண்ணியை தான் அவங்க என்ன பண்ணிருந்தாங்க? தாகோன் அப்படிதான் இருப்பாரு. அவர் ஒரு ஆண் தெய்வமாக கடல் கண்ணி போல ஒரு உருவத்தை வைத்து
பாதி மீன் பாதி உடம்பு, மனிதனை போல இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் தாகோன் தெய்வம். அது கை தனியா விழுந்து கிடக்குது, தலை தனியா விழுந்து கிடக்குது, அப்படி உடம்பு தனியா இருந்தது. இதுல எதனால இது உண்டானதுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய பெட்டி அந்த ஆலயத்துல கொண்டு போய் வைத்த பொழுது கர்த்தர் உயிருள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், அவருக்கு நிகராக இந்த பூமியில எந்த தெய்வங்களும் இல்லை என்பதற்கு அடையாளமாக கர்த்தருடைய பெட்டி இருந்த இடத்திலேயே ஒரு பெரிய வல்லமை வெளிப்பட்டு அங்கிருந்ததான சிலை உடைந்து கிடந்தது. இதனால அந்த ஊரார் பயந்து தேவனுடைய பெட்டி இங்க இருக்கக்கூடாது என்று சொல்லி மற்ற ஊர்களுக்கு கொண்டு போறாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, பெலிஸ்தர் மத்தியில பலவிதமான நோய்கள் வருது, மூல வியாதி வருது. மூல வியாதியினால அநேகர் கஷ்டப்பட்டு இறந்து போகிறார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து மடிந்து போகிற ஒரு வேதனை உண்டானது. 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாய் இருந்தது, தேவனுடைய கை அங்கே மகாபானமாயிருந்தது. செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் பாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானம் பரியந்தம் எழும்பிச்சு. இப்போ கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போனா நாம இனிமே இஸ்ரவேலரை ஜெயிச்சிடலாம் நினைச்சாங்க. ஆனா இது தேவன் இஸ்ரவேலருக்கு பாடம் புகட்டும்படியாகத்தான் அன்றைக்கு ஏலி என்ற ஆசாரியன் மரித்து போனா, அவருடைய பிள்ளைகள் ஓப்பனி பினகாசு மரித்து போனார்கள், அவருடைய மருமகள் மரித்து போனால், இப்படி எல்லாமே அவருடைய குடும்பத்தார் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவர் சாமுவேலுக்கு சொன்னார். அந்த வார்த்தையின்படியே அந்த குடும்பத்தார் அழிந்து போனார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத, கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னுடைய பிள்ளைகளை நடத்தாத ஏலியும் அவருடைய குடும்பத்தாரும் மரித்து போன பொழுது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பெட்டியானது பிடிக்கப்பட்டு போய் பெலிஸ்தர் தேசத்துல இருந்தது. இப்ப பெலிஸ்தர் தேசத்துல இருந்த பெட்டி அங்கே அந்த தேசத்துக்கு மிகுந்த வேதனை உண்டாக்கப்பட்டபடினாலே அந்த பெலிஸ்தர் தேசத்துல மிகுந்த வேதனை மத்தியில மக்கள் கதறி அவர்கள் வேதனையோடு இருந்த பொழுது இது என்ன செய்யலாம் என்று யோசித்து இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்பிவிடலாம் என்று சொல்லி 5ஆவது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பெட்டியை என்ன பண்ணிடுறாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வர்றதுக்காக அனுப்பி விட்டுறாங்க. இப்போ 6ஆவது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அது பெட்டி இஸ்ரவேல் தேசத்துல வந்து சேர்ந்து விடுகிறது. 20ஆவது வசனம் பார்த்தோம்னா, இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? 6ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம். பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்திற்கு போகும் என்று பெசிமேசின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரிமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள், நீங்கள் வந்து அதை உங்களிடத்துக்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள். இப்ப கர்த்தருடைய பெட்டி எங்க வந்துருச்சு? திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே வந்து விட்டது. இன்றைக்கு சூழ்நிலையில நாம் ஏன் இந்த பகுதியை நாம தியானிக்கணும்? பாருங்க, தேசத்திலே ஒரு சரியான ஊழியக்காரர் இல்லாதனாலே தேசம் எப்படி இருக்குதுங்க? மக்கள் பின்மாற்றம் அடைந்தாங்க, பிள்ளைகள் சீர்கெட்டு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு தேசத்தை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்த ஏழியின் மகன்களே பாவம் செய்யறாங்க. இப்படிப்பட்ட பாவத்தின் மத்தியிலே, அக்கிரமத்தின் மத்தியிலே இப்ப அந்த குடும்பத்தையே ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? அவர்களை தேசத்தை விட்டு அகற்றி விடுகிறார். தேசத்தில் அவர்கள் நியாயம் செய்யாதபடிக்கு அகற்றி விட்டு இப்பொழுது ஒரு புதிய மனிதன் அந்த ஆலயத்தில் நாட்டுகிறார். சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி இப்போ பிள்ளையாண்டானாக ஆலயத்தில் இருந்து பணிவிடை செய்து கொண்டிருந்தவர் இப்போ வளர்ந்து பெருகி இப்பொழுது கர்த்தருக்காக என்ன பண்றாரு? ஆயத்தமாயிருந்தார். நம்ம வாஸ்தவம்னா தெரியும். 3ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம் பாருங்க. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தலினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. சாமுவேலை மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்பொழுது சாமுவேலுடைய காலமாய் மாறிவிட்டது. இப்ப சாமுவேலை மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஏலிக்கு பிறகு அங்கீகரித்துட்டாங்க. இது எந்த காலம் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது ராஜாவாகிய சவுல் ஏற்படுத்தப்படுவதற்கு முன்பு கடைசியாக இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த சாமுவேலுடைய காலம். ஏலிக்கு பின்பு சாமுவேல் நியாயம் விசாரிக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. அதற்கு பின்பு சவுல் என்ற ராஜா ஏற்படுத்தப்பட்டு இஸ்ரவேலருக்கெல்லாம் ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட்டார்கள். இந்த ஒரு வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வின் மத்தியிலே கடைசி நியாயாதிபதியாய் இருந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றத்தில் இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவரை தேடவில்லை,
ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யல, ஆண்டவருக்கு சரியான காரியங்களை செய்யாமல் கடவுளை விட்டு பின்வாங்கி போயிருந்தார்கள். கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஒருவரும் செயல்படாத ஒரு காலம் இன்றைக்கும் நாம் சபைகளிலே நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய தேசத்திலே ஏராளமான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருந்தும் தேசம் என்ன பண்ணல, இன்னும் கர்த்தரை முழுமையாய் அறியல. நம்முடைய பகுதியிலே ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். கடந்த நாட்களிலே ஆபிரகாம் ஐயா சொன்னாங்க, நாங்க முற்காலங்களிலே இந்த பகுதி இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க போயிருக்கிறோம். வேல்ஸ் ஐயா, நம்ம ஆபிரகாம் ஐயா, இவங்க காலத்துல நிறைய பேர் சபையில இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கும்படி பல கிராமங்களுக்குள்ள போயிருக்கிறாங்க. அப்ப ஐயா என்கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. ஒரு கவுண்டர் வீட்டுக்கு போயிருந்தோம், அங்க ஆண்டவர் அற்புதம் செய்தார். நாங்க பசியோடு இருந்தோம். எங்களுக்கு என்ன பண்ணாரு, ஒரு மொந்த வாழைப்பழம் சீப்பா கொண்டாந்து வைத்து நாங்க அதை சாப்பிடுவதற்கு ஆண்டவர் எங்களை திருப்தியாய் அற்புதம் செய்து நாங்க திருப்தியாய் சாப்பிட்டு விட்டு வர உதவி செய்தோம். அப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்க செய்து முடித்தோம் என்று சொன்னார்கள். உண்மைதான். ஆனா இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்முடைய சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்குள்ளே நம்மளால் முடிந்த அளவுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போக முடியுமா? நான் சிறுபுலியா இருந்த காலத்துல எல்லாம் சர்ச்சு முடிச்சோன்னா ஈவினிங்ல என்ன பண்ணுவோம், சைக்கிள் எடுத்துட்டு ட்ரம்ஸ் எடுத்து கட்டிக்கிட்டு எல்லா சின்ன பிள்ளைங்க கையில டிராக்ஸ் கொடுப்பாங்க. நாங்க தெருக்களில ஓடி வீடு வீடா போய் என்ன பண்ணணும், டிராக்ஸ் கொடுத்துட்டு இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க ஒரு இடத்துல நிற்பாங்க. ஈவினிங்ல எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க, உங்களுக்கான செய்தி இருக்குன்னு சொல்லி. அப்ப அன்னைக்கு மாலையில எங்க சபை போதகர் பிரசங்கம் பண்ணுவார். இப்படி சுவிசேஷம் அறிவித்து கிராமங்கள் தோறும் சத்தியத்தை சொல்லி வந்த காலங்கள் இருந்தது. நம்முடைய சபையில அப்படி நடைபெற்றிருக்கலாம். ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்டோம்னா முன்னோர்களா இருக்கிறவர்கள் கண்டிப்பாக சொல்ல முடியும். கர்த்தர் அந்த நாட்களிலே உற்சாகம் இருந்து சபையிலே ஊழியங்கள் நடைபெறுவதற்காக உதவி செய்தார். இந்த நாட்களிலே அப்படி செய்ய முடியாத ஒரு காலம், அப்படிப்பட்ட ஒரு நேரத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். சபை ஆராதனை 9 மணிக்கு நம்ம வந்து சொல்லிடுறோம். ஆனா நம்ம என்ன பண்ண முடியல, 9 மணிக்கு சரியா ஸ்டார்ட் பண்ண முடியல. 9:30 மணி வரைக்கும் நிறைய பேர் வர முடியாம இருக்கிறோம். சபையில ஒருத்தர் 2 பேர் வருவதற்கு பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறோம். 9 மணிக்கு வந்துருவாங்களா, ஆரம்பிச்சிடலாமாங்கிற அளவுக்கு இந்த சபையில காணப்படுகிற இந்த சூழ்நிலை இது என்றைக்கு மாறும் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வறட்சியான ஒரு ஆவிக்குரிய மந்த நிலைமை காணப்பட்ட ஒரு நாட்களிலே தான் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை வாசிக்கலாம். 7வது அதிகாரம் 2வது வசனம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பி கொண்டிருக்கிறாங்க. இந்த பெட்டி என்ன பண்ணுதுங்க, கீரியாத் யாரும் இல்ல, 20 வருஷம் இருக்குது. இப்போ பெலிஸ்தர் இடத்துல போன பெட்டி பெலிஸ்தர் இடத்துல யார் இடத்துலயும் இருக்க முடியல. இந்த பெட்டி அங்க இருந்ததுனாலே அந்த பெலிஸ்தர் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, நோய்வாய்ப்பட்டார்கள், உபத்திரவத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள். அதனால திரும்ப இஸ்ரவேல் இடத்துக்கு அனுப்பிடலான்னு திரும்ப அனுப்பிட்டாங்க. இப்ப இஸ்ரவேல் இடத்துல வந்தோம். இது கீரியாத் யாருமில்ல, யாருடைய பாதுகாப்புல இருக்குது, அபினதாபின் பாதுகாப்பிலே 20 வருஷம் அங்கே இருக்கிறது. இந்த காலத்தில் இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இந்த முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பெட்டிக்கு காவல் வைக்கப்பட்டு 20 வருஷமா இது சும்மா இருக்குதுங்க. இப்ப 3வது வசனத்துல இருந்து நாம் பார்க்கிறோம், இப்ப மக்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு புத்துணர்வு வருகிறது. அவர்கள் என்ன பண்றாங்க, கர்த்தரை நினைத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் 20 வருஷமா என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போயிருந்தாங்க. இப்ப கர்த்தரை நினைத்து பார்த்து புலம்பிக் கொண்டிருந்ததை பார்த்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து ஒரு கட்டளைகளை சொல்லுகிறார். என்னென்ன சொல்லுகிறாரு, 3வது வசனத்துல பாருங்க, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்பணும். திரும்புகிறானால் என்ன செய்யணுங்க, அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கணும். முதலாவது நீங்க செய்ய வேண்டியது என்னது, அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கணும். நம்மிடத்துல காணப்படுகிற பாவங்களை நம்ம மற்றவர்களை கூட சொல்லிட்டு போயிடவே முடியாது. என்னிடத்துல என்ன பாவம் இருக்குது, என்னிடத்துல என்ன குறை இருக்குது. சில நேரங்கள்ல
மக்கள் கூட்டமா ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா நாமளும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், 10ஓட 11 ஆளா சேர்ந்து அங்க என்ன இருக்கு கூட்டமா இருக்கிறாங்களே அப்படின்னு பாப்போமா இல்லையா? இப்போ பைபாஸ்ல அடிக்கடி விபத்து நடக்குது. அந்த விபத்தை பார்ப்பதற்கு ஒரு 10 பேர் கூடி நின்றுட்டாங்கன்னா போற வாகனங்களாம் வண்டி நிறுத்தி என்ன பண்றாங்க, பார்க்க போகிறார்கள். இப்ப என்ன ஆகுது, அதனால நிறைய டிராபிக் ஆகுது. இது ஒரு இடத்துல கூட்டம் கூடும் பொழுது அதிகமான மக்கள் வருவாங்க. இப்ப நம்ம சபையில கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா மக்கள் வந்து பாக்குறவங்க அடுத்த வாரம் வரமாட்டாங்க. சிலர்லாம் இப்பெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய சபைக்கு போகணும், ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு போகணும். மக்கள் நினைக்கிறது என்னது, நல்ல ஒரு ஆராதனை இருக்கணும். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் வித்தியாசமா இருக்கிறது. பழைய காலம் போல அல்ல. இப்ப மக்களுடைய விருப்பங்களும் ஏக்கங்களும் அவங்க எதிர்பார்ப்புகளும் வித்தியாசமா இருக்குது. உண்மையா இல்லையா? ஒரு காலத்துல கிறிஸ்தவர்கள்லாம், ஐயா நகை போடலான்னு பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் ஜாதி மதம் பார்க்க மாட்டேன், படிப்பு பார்க்க மாட்டேன், நான் கிறிஸ்துவுக்காக நிற்கிறேன் அப்படின்னு நிக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு ஊழியக்காரங்களே ரொம்ப பேரம் பேசுறாங்க. நீ கிறிஸ்தவர்களே ரொம்ப பேரம் பேசுகிறார்கள். பாருங்க, கிறிஸ்துவுக்காக நிற்கிறோம் என்று சொல்லுகிறேன்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? அந்த சாமுவேல் அவர்களுக்கு ஒரு கட்டளையை சொல்லுகிறார், அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விளக்குங்கள், விளக்குங்கள். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் அல்லது நம்மிடத்தை காணப்படுகிற சோம்பேறித்தனங்கள் இருக்கலாம். காலையில 8 மணிக்கு வேலைக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், 7:45 கம்பெனி வாசல் அனுப்போம். உண்மையா இல்லையா? இல்ல நம்ம கடை திறக்கணும்னு வைங்களேன், 10 மணிக்கு கடை திறக்கணுங்க ஒரு தொழில் செய்யறவங்களா இருந்தா, அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம தொழில் செய்யறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம போவதற்கு சரியான நேரத்திற்கு முன்பாக போய் விடுவோம். உண்மையா இல்லையா? இப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு யாருக்காக வர்றோம்? போதகருக்காக வர்றோமா, இல்ல நமக்காக வர்றோமா, கடவுளுக்காக வர்றோமா? சொல்லுங்களேன். கடவுளுக்காக வர்றோம். எல்லாருக்குமே தெரியுது என்னங்க, கடவுளுக்காக தான் ஆலயத்துக்கு வர்றோம்னு தெரியுது. உண்மைதானே? அப்ப கடவுளுக்காக வருகிறவர்கள், அப்ப நம்ம சரியான நேரத்துக்கு வரலைன்னா அப்ப கடவுளை நேசிக்கிறவர்களா இருக்கிறோமா இல்ல அவரை உதாசீனப்படுத்துறவர்களா இருக்கிறோமா? நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு புதிதா யாராவது 9 மணிக்கு வந்து உட்கார்றாங்கன்னு வைங்கள, என்ன சபையாக 9 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னாங்க, ஒருத்தரையும் காணாம அப்படின்னு அவங்க பின்மாற்றத்துக்கு போயிடக்கூடாதுங்க. அவங்க வராமே போயிடக்கூடாது. நம்மை பார்த்து உற்சாகமா இருக்கணும். ஆவியிலே அனலாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இந்த வார்த்தைகள் நம்ம பார்க்கிறோம். 3வது வசனத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை, அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி போடணும். இன்னைக்கு அந்த மாதிரி அஸ்தரோத்தை நம்முடைய வாழ்க்கையில எதுவா இருக்கிறது? அந்நிய தேவர்களாக எது இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கொஞ்சம் லீவ் எடுத்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு உடம்பு சொன்னாலும் இன்றைக்கு ஆண்டவர் ஓய்ந்து இருக்கிறாருங்க. அவர் ஆராதிக்கும்படி நாம் போகணும், நேரத்துக்கு முன்பதாகவே போகணுங்கிற அந்த வைராக்கியம் ஏன் நமக்கு இன்றைக்கு செத்து மழுங்கி போய்விட்டது? ஒரு காலத்துல உற்சாகமா இருந்தோமே, ஆவியில இருந்த அன்பை ஏன் இழந்து போனோம்? 2வது வார்த்தை அவர் என்ன சொன்னாரு? உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்க. ஏன் இன்னும் வளைஞ்சு கொடுத்து உலகத்துக்காகவே ஓட நினைக்கிறீங்களே? கர்த்தருக்கு முன்பாக நேராக்குங்க உங்க இருதயத்தை. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, நேராக்குங்க. 3வது என்ன காரியம் சொல்றாரு? அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். நீங்க செய்ய வேண்டிய ஆராதனை யாருக்குங்க? கர்த்தருக்கு. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். பெலிஸ்தருக்கு பயந்து ஒடுங்கி போயிருந்த இந்த தேசம் இப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி எழும்பி அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்க இப்படி எல்லாம் செய்யுங்க, அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்க நடுவில் இருந்து விலக்கி போடுங்க, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்க, அவர் ஒருவருக்கே நீங்க ஆராதனை செய்யுங்க. இங்க எங்கேயும் போய் ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போகணுங்கிறத மறந்து இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஐயோ எங்க சித்தப்பா வீட்டுல ஒரு கல்யாணங்க, அங்க ஒரு விசேஷம், எங்க சித்தப்பா வீட்டுக்கே வந்து கொடுத்து போயிருக்காரு, எங்க மாமா எங்க வீட்டுல வந்து வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சிருக்கிறாருங்க, ஞாயிற்றுக்கிழமை நான் போகலைன்னா அவ்வளவுதான். சொல்றமா இல்லையா? யாரை ஆராதிக்க போகிறீர்கள்? மாமனையா இல்ல சித்தப்பாவையா? எப்படியாவது எங்க சித்தப்பா முகத்துல தரிசனம் வாங்கிடணும். போறாங்களா? போகலைன்னா அவ்வளவுதான், நாளைக்கு என் வீட்டுக்கு வர மாட்டான்னு நினைக்கிறேன். இது இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் என்ன செய்யணும்?
உங்க இருதயத்தை நேராக்கணும். மக்களுக்கு தெரியணும், புறஜாதி மக்களுக்கு தெரியணும், இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சா நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியணுங்க? உங்க சொந்த பந்தத்துக்கு தெரியணும், உங்க உடன் பிறந்தவர்களுக்கு தெரியணும், உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும். ஞாயிற்றுக்கிழமை காது குத்து வைக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வச்சா பத்திரிகை கொடுக்கும்போது கண்டிப்பா சொல்லிடணும், தயவு செய்து மன்னித்து விடுங்கள், காலையில 9 மணில இருந்து 11 மணிக்கு நான் கொஞ்சம் பிஸி, அன்னைக்கு டைம் புக்குடு, எனக்கு வேற எந்த விதமான பிஸியான வேலையும் நான் செயல்பட மாட்டேன், கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். நீங்க சொல்லிடணும், பத்திரிகை கொடுக்கும்போது சொல்லிடணும். ட்ரெஸ் வாங்கி கொடுத்து உங்களுக்கு வெத்தலை கொடுத்து எதையாவது கொடுத்து உங்களை அழைச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுங்க? கர்த்தருக்குரிய நேரம் அப்படின்னு உங்க இருதயத்தை என்ன பண்ணுங்க? நேராக்குங்க. மறுவாரம் பார்த்து ஏமா போன வாரம் வரல அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பாஸ்டர் எங்க அம்மா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்க இருதயத்தை என்ன பண்ணுங்க? நேராக்குங்க. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், மனிதர்களை தேடுவதற்காக அல்ல, மனிதரை ஆராதிப்பதற்காக அல்ல. நாம் உண்டாக்கப்பட்டது கர்த்தரை ஆராதிப்பதற்காக. நாம் கர்த்தரை முழு உள்ளத்தோடு அவரை தேடுகிறோமா? சாமுவேல் கேட்கிறார், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். இன்னைக்கு ஏன் குடும்பங்கள்ல தரித்திரம், இன்னைக்கு ஏன் குடும்பங்கள்ல பண பற்றாக்குறை, இன்னைக்கு ஏன் வியாதியோடு வேதனையோடு நாம் இன்னும் கவலையோடு இருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள், விசுவாச வீரர்கள், நாம் ஜெபிக்கிற ஜெபத்துல நம்முடைய வியாதியெல்லாம் பறந்து போயிடணும், நம்முடைய தரித்திரம் எல்லாம் நம்ம விட்டு நீங்கி போயிடணும். நாம ஏன் இன்னும் முடங்கி கிடக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். கர்த்தரை தேடுகிறவருடைய வீட்டுல நிம்மதி இருக்குங்க. கர்த்தரை தேடுகிற வீட்டிலே ஒரு சமாதானம் இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்துல எப்பொழுதுமே ஏன் வேதனையும் துக்கமும் கண்ணீரும் புலம்பலும் இருக்கிறது? காரணம் என்ன? கர்த்தரை தேட அந்த இருதயத்தை இன்னும் நம்ம என்ன பண்ணல? நேராக்கல. கர்த்தரை ஆராதிக்க மறந்துட்டோம். இன்னைக்கு பணத்தை ஆராதிக்கிறோம், செல்வம் இருக்கிற மக்களை ஆராதிக்கிறோம், இன்னைக்கு செல்வந்தர்களை ஆராதிக்கிறோம், இன்னைக்கு முதலாளிகளை ஆராதிக்கிறோம். நமக்கு மேன்மையா இந்த பூமியில எண்ணப்படுகிற செல்வந்தர்களை தான் இன்றைக்கு முக்கியமா வச்சிருக்கிறோம். கடவுளுக்கு முக்கியத்துவமாய் நம்முடைய நேரங்கள் இருந்திருக்கிறதா? நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு முன்பாக அவருக்கு உத்தமமாய் நம்முடைய இருதயம் இருக்கிறது? நாம் யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம். ஆமென். எல்லாரும் கவனமா கேக்குறீங்களா? 4வது வசனம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களை அஸ்தரோத்தை விலக்கி விட்டார்கள். இன்னைக்கு பாகால் அஸ்தரோத்தா நம்முடைய வாழ்க்கையில எது இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல டிவி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், இப்ப டிவி எல்லாம் மக்கள் விட்டுட்டாங்க. இப்ப போன் நீங்க சும்மா ஒரு மெசேஜ் டிங் டிங் அடிக்கிறது வைங்களேன், என்ன மெசேஜ் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களை அறியாமலே 10-20 நிமிஷம் போயிருதுங்க. நீங்க சுயநலவை இழந்துடுறீங்க. எல்லாருக்குமே சொல்றேன், நானும் யதார்த்தமா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்க ரிங் டோன் சொல்லுது, அல்லது மெசேஜ் டோன் உங்களுக்கு சொல்லுதுன்னு வைங்களேன், யார் அனுப்பிச்சிருப்பா? அது ஒண்ணு குட் மார்னிங் மெசேஜ் யாரா போட்டிருப்பாங்க. சும்மா எடுத்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன பண்ணிருங்க? போனை எடுக்காதீர்கள் தயவு செய்து. அது உங்க வாழ்க்கையில அஸ்தரோத்தா இருக்கிறது, அது உங்க வாழ்க்கையில விக்கிர ஆராதனையா இருக்கிறது, அது உங்க வாழ்க்கையில பாகாலா இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்கு ஆராதனைக்கு பண்ண 9 மணிக்கு பீரோவை திறந்து சாரி எடுக்காதீங்க. எத்தனை மணிக்கு எடுக்கணும்? முதல் நாள் மாலையில 6 மணிக்கு எடுத்து அதை நீங்க என்ன பண்ணுங்க? இஸ்திரி போட்டு 8 மணிக்கு ரெடி பண்ணி வச்சிருங்க. முதல் நாள் மாலையில 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ஆயத்தம். இனி வரும் காலங்களில் கர்த்தருக்கு சித்தமானா மாலையில ஆயத்த கூட்டம் வைக்க போறோம். வச்சா வருவீங்களா? ஏன் பாஸ்டர்? இது உங்களுக்கே ஒரு ஆயத்தம். நம்ம சபையில வைக்கணுங்கிறது இல்ல, உங்க குடும்பத்துக்கான ஒரு ஆயத்த நேரம். நாளைக்கு சண்டைக்கு போக போறோம், ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக குடும்பமாக நீங்க முதல்ல ஆயத்தப்படுங்க. உங்க ஆடைகளை துவைச்சு வச்சிருக்கீங்களா? அது அயன் பண்ணி ரெடியா எத்தனை மணிக்கு வச்சிருக்கணும்? முதல் நாள் மாலையில ஆயத்தப்படுத்துங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு மேல ஆயத்தப்படுத்துனீங்கன்னா அப்பதான் கரண்ட் போகுங்க. அப்பதான் நீங்க அயன் பண்ணும்போது ட்ரெஸ் புகஞ்சு போகும். அப்ப நீங்க போய் சில்லறை மாத்தி காணிக்க கொண்டு வர முடியாது. கடை அப்பதான் மூடி கிடக்கும்.
நீங்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கூட்டமா இருக்கும். நீங்க என்ன பண்ணிருக்க, முதல் நாளே ரெடி பண்ணிருங்க. காலையில எழுந்து டிஃபன் பண்ணுவதற்கு உங்களுக்கு நேரம் ஆகுதா, முதல் நாள் இரவு வெளியூருக்கு போனா எப்படி நீங்க ரெடி பண்ணுவீங்களோ ஒரு புளியோதரை செய்யுங்க, ஒரு லெமன் சாதம் செஞ்சு என்ன பண்ணிருங்க, சனிக்கிழமை மாலையில ஆயத்தப்படுத்தி வைத்து விடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில எடுத்தா சாப்பிட்ட கிளம்பி வந்துருங்க. இல்ல நீங்க பாஸ்டிங் இருக்கிறவர்களா இருந்தா நேரம் என்ன பண்ணிருங்க, ஒரு டீயை மட்டும் போட்டு குடிச்சிட்டு ரெடியா வந்துருங்க. அப்படி ஒரு பழக்கம் இருந்தா ஞாயிற்றுக்கிழமை காலையில என்ன பண்ணணும், காலையில எழுந்து ஜெபம் பண்ணி வேதம் வாசிச்சுட்டு ஆயத்தத்தோடு, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தைப்பா, இன்னைக்கு என் கூட என்ன பேச போறீங்க, ஆண்டவர் பாடல்கள் மூலமாய் பேசுவார். நான் ரட்சிக்கப்பட்டெல்லாம் பாடல் வழியா ரட்சிக்கப்பட்டேன், பாடல்கள் வழியா அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம சபையில பாடுற 4-5 பாடல் வழியா நான் ரட்சிக்கப்படலாம். அதுக்காக என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே பாடல் வரிகள் மூலமா நான் தொடப்படணும், வேதத்தை நாங்க வாசிக்க போறோம், பைபிள் ரீடிங் கேட்க போறோம், அதன் மூலமா ரட்சிக்கப்படணும். நாங்க ஜெபிக்க போறோம். எப்போதுமே மேரி அம்மாவும் தேவதாஸ் ஐயாவும் ஜெபிக்க கூடாது, இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன். அப்படி ஒரு பொருத்தனை பண்ணலாம்ல, என்னங்கய்யா, உண்மையா இல்லையா? நம்ம எல்லாருமே வர்றோம், எல்லாருக்குமே ஒரு பார்ட் இருக்குது. இன்னைக்கு நான் முன்னால போயிட்டு பாஸ்டர் நான் இன்னைக்கு பைபிள் ரீடிங்க நான் வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னா முதலாவது ஒருவருக்கு தான் என்ன பண்ண போறோம், பைபிள் ரீடிங் கொடுக்குறோம். என்னுடைய அனுபவத்துல ஊழியத்துல யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவேன், பைபிள் ரீடிங் வாசிக்க கொடுப்பேன். கடைசியா வந்து ஆளெல்லாம் கொடுக்கறது இல்லை, முதலாவது யார் வர்றாங்களோ அவருக்கு தான் எழுதி கொடுப்போம். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடித்து வருகிற ஒரு முறைமை. சர்ச்சுக்கு முதல் வர்றவங்களை என்ன பண்ணணும், பைபிளை வாசிக்க கொடுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எப்போதும் வர்றவர்களை காட்டும் முன்னால வந்து நீங்க பைபிள் ரீடிங்கான அந்த வயத பகுதியில நீங்க வாங்கி வாசிக்கணும். வாங்க, ஒரு பொறுத்தோரையோடு வாங்க, உங்க இருதயத்தை நேராக்குங்க. சாமுவேல் அதான் சொல்றாரு, அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்க நடுவில் இருந்து விலக்கி போட்டு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பூமியிலே ஆராதனை செய்வதற்கு என்று பல வகையான ஆராதனைகள் இருக்கிறது. நாம் யாரை ஆராதிக்க முற்படுகிறோம்? காலையில் எழுந்த மொபைலுக்கு முன்னால மண்டியிடுகிறீர்களா, இல்ல வேதத்தை திறந்து வேதத்திற்கு முன்பாய் மண்டியிட விரும்புகிறீர்களா? இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில வேத வாசிப்பு இல்லாமல் போய்விட்டது? யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. வேதத்தை வாசிக்கணுங்கிற எண்ணம் எத்தனை பேருடைய இருதயத்தில் இப்பொழுது இருக்கிறது? சிலருக்கு பாத்தீங்கன்னா சுகர் மாத்திரை எடுக்கலாம் பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் கை காலெல்லாம் கொஞ்சம் உதறும். சரி, பிரஷர் மாத்திரை எடுக்கலாம், அவ்வளவுதான் பாஸ்டர், ஓகே. வேற எடுக்கல என்ன ஆகும்? ஜீவன் தப்பி பிழைக்காது. உங்க ஜீவன் தப்பி பிழைக்க நாம் ஓட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு செவி கொடுப்போமாக. இது ஜீவன வார்த்தைங்க. வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனை தருகிறது. எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறீங்க? வேதத்தை வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவனை தருகிறதா? உங்களை உயிரூட்டுகிறதா? உங்களை விசுவாச பாதையில் நடத்துகிறதா? வேதத்தை நீங்க சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒருவேளை நீங்க வச்சிருக்கிறது பழைய வேதமா இருக்கலாம், அதுக்காக அதை நீங்க வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் என்ன பண்ணாதீங்க, தவறா யாரும் எடை போட்டுறாதீங்க. எவ்வளவு பெரிய காஸ்ட்லியான பைபிள் நீங்க வச்சிருக்கலாம், அது முக்கியம் அல்ல. வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது நமக்குள்ளே உட்புகுந்து நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆமென், அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 5வது வசனம், பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். இப்போ எல்லாரும் செபிப்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள். இப்போ மக்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டெடி ஆயிட்டாங்க. 4வது வசனத்துல வாசித்தோம், இஸ்ரவேலர் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். 5வது வசனத்துல சாமுவேல் அப்படிப்பட்ட ஜனங்களை ஒன்றிணைக்கிறார். நீங்க எல்லாரும் மிஸ்பாவிலே கூடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மிஸ்பாவிலே கூட்டப்பட்ட கூட்டமாக அவர் வந்து சேருகிறார்கள். 6வது வசனத்துல பாருங்க, அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றினார்கள். அன்றைய தினம் உபவாசம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். தண்ணியை கொண்டு வந்து ஊத்திட்டு அன்றைய தினம் உபவாசம் பண்ணிட்டு கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தோம் என்று பாவ அறிக்கை செய்து அங்கே கர்த்தருக்கு முன்பாக ஜெபிக்கிறார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல்
இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். 7ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இப்ப பாருங்க, இங்க என்ன ஒரு ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. ஒரு ஆச்சரியமான சம்பவம். 20 வருஷமா இவங்க கர்த்தரை தேடல. கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேலுக்கு வந்து கீரியாத்யாரிம்ல இருந்தது. மக்கள் எல்லாம் மறந்து போய் கடவுளை தேடாமல் இருந்தார்கள். அப்பெல்லாம் பெலிஸ்தர் சும்மா தாங்க இருந்தாங்க. இப்ப செய்தி எங்க போகுது? இவங்க எல்லாம் கூடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சத்துருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அங்கதான் இந்த வசனம் 6ஆவது வசனத்தை அம்மா வாசித்தாங்க. 7ஆவது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்மாவிலே கூடி வந்ததை யார் கேட்டதுங்க? பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது. அப்ப என்ன பண்றாங்க? பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வர்றாங்க. இப்ப பெலிஸ்தர் அந்நியர்களுக்கு என்ன தெரியுமா? உங்களை எப்படியாவது ஆண்டவரிடத்துல சேர விடாமல் காப்பது. பிசாசுடைய மிக முக்கியமான வேலை என்னங்க? ஆண்டவரிடத்துல நீங்க எப்படியும் போய் சேர்ந்துட கூடாது. இன்னைக்கு ஏன் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் விசேஷம் வைக்கிறாங்க தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஆலயத்துக்கு போக கூடாது. உங்க வீட்டுக்கு பத்திரிகை வருதுன்னா அதுக்கு நீங்க வைக்கிற பேர் என்னவா இருக்கணும்? டேஞ்சரஸ் பத்திரிகை. இதுக்கு பேர் என்னது? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் கூப்பிடுறாங்கன்னு அந்த மனிதனை நீங்க நேருக்கு நேரம் நீங்க திட்டி அனுப்பிச்சிடலாம். ஞாயிற்றுக்கிழமை வச்சுன்னா உங்க வீட்டு பக்கம் வர மாட்டேன். உங்களை பற்றி தெரியணுங்க மக்களுக்கு. நீங்க தீபாவளி அன்னைக்கு மக்கள் கொடுக்குற பழத்துல வாங்கி சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மக்கள் வந்து அப்புறம் நீங்க தீபாவளிக்கு கொடுத்தவங்க அப்புறம் கிறிஸ்துமஸுக்கு உங்களை எதிர்பார்ப்பாங்க. நீங்க சொல்லணும், உங்க பண்டிகையில உங்க தெய்வங்களுக்கு படைத்ததை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு தனிப்பட்ட பிரதிஷ்டையோடு நீங்க வாழ்ந்தீங்கன்னா அந்த மக்கள் என்ன மாட்டாங்க, உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அது முக்கியம் அல்ல. நாம் கர்த்தரிடத்துல எப்படி கிட்டி சேருகிறோம், கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையா இருக்கிறோம் என்பது இந்த உலகத்தாருக்கு தெரியணும். நேற்று மாலையிலே ஒருவருடைய சாட்சியை நான் கேட்டேன். அவர் நம்முடைய முன்னோர்கள் மிஷனரிகள் வேலுக்குறிச்சி பகுதியில வந்து ஊழியம் செய்த பொழுது அவர்கள் செய்த அந்த ஊழியத்துல அவங்களுடைய உண்மையை கண்டு, அவங்களுடைய சாட்சியான வாழ்க்கையை கண்டு, அந்த மிஷனரி அம்மாமாருடைய பேச்சு, கனிவான பேச்சு, அவங்களுடைய உண்மைத்தன்மை, அவங்களுடைய கீழ்ப்படிதல், எல்லாருக்கும் முன்பாக அவங்க எவ்வளவு பொறுமையா நடந்துக்கிறாங்கிறத பார்த்து நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு நம்மை பார்த்து மற்றவர் ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம்ம இன்னும் உலகத்தோடு உலகமா மாறி போயிடுறோமா? நாம் யோசித்து பார்ப்போம். இங்க மிஸ்பாவிலே கூட்டப்பட்ட கூட்டம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாள் என்ற செய்தியை பெலிஸ்தர் கேட்ட பொழுது பெலிஸ்தருடைய அதிபதிகள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருகிறார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு என்ன பண்றாங்க? பெலிஸ்தர் நிமித்தம் பயப்படுகிறார்கள். பயப்பட்டு சாமுவேலுக்கு செய்தியை சொல்றாங்க, ஐயா கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று சாமுவேலிடத்துல விண்ணப்பம் வைக்கிறார்கள். சாமுவேல் அதற்கு என்ன செய்கிறார்? 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ சாமுவேல் ஜெபிக்கும் பொழுது உடனே அவர் என்ன செய்யறார்? ஒரு பலி செலுத்துகிறார். சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். அப்போ கர்த்தர் என்ன பண்றாருங்க? அவனுக்கு மறுமொழி அருள் செய்தார். 10வது வசனத்துல சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். ஆனா நடந்தது என்ன? கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களையும் பெலிஸ்தர் மேல் அந்நாளிலும் முழங்க பண்ணினார். அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? சாமுவேல் ஜெபித்தாரு, மக்கள் கேட்டுக்கொண்டாங்க. ஊழியக்காரரை நோக்கி, ஐயா எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். அவர் ஓயாமலாம் வேண்டிக் கொள்ளல. அவர் என்ன செய்தாரு? ஒரு பலி செலுத்துகிறார். ஆண்டவரை நோக்கி
விண்ணப்பத்தை வைக்கிறார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி கொடுத்துட்டாரு. அதன் பின்பு நடந்தது பாருங்க. இவர்கள் எதற்காக பயந்தார்களோ, எது நிமித்தம் பயந்து கலங்கினார்களோ, இந்த மனிதர்கள் எப்படி கொல்லப்பட்டார்களா, எப்படி அடிக்கப்பட்டார்கள்? கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணினார். ஆண்டவர் பல இடங்களில் வித்தியாசமான முறையில் அற்புதம் செய்திருக்கிறார். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. நான் தான் யுத்த வீரன், நான் தான் யுத்தம் செய்ய போறேன்னு போனீங்கன்னா நீங்க தோற்று போவீர்கள். கர்த்தரை நம்பணும். இப்ப ஆலய ஆராதனைக்கு வர்றோம்னா ஒரு பாஸ்டாக நான் இங்க பேசுறேன் நான் நினைச்சு வரல. இது நான் அவருடைய அடிமை, அவருடைய வேலைக்காரன். ஆண்டவர் தான் நம்முடைய அதிபதி, அவர் தான் ராஜா. அவரை ஆராதிக்க நம்ம கூடி வந்திருக்கிறோம். சபைக்கு தலைவர் யாரு? நம்முடைய கடவுளாக இருக்கிறார். அப்ப ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்துட்டு நான் வர்றேன். ஆண்டவரே, இது உம்முடைய ஆராதனை, உம்முடைய ஜனங்கள், உம்முடையவர்களா இருக்கிறோம் நாங்கள். அப்போ நாங்க இந்த இடத்துல பாடுகிற பாட்டு, நாங்க இந்த இடத்துல வாசிக்கிற வசனங்கள், இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஜெபங்கள், இந்த இடத்துல கேட்கிற செய்தி எங்க உள்ளத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், எங்க வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை கொண்டு வரணும், எங்க சபைக்கு ஒரு உற்சாகத்தை கொண்டு வரணும், எங்க சபை வளர்ந்து பெருகணும்னு சொல்லி நான் ஜெபம் நிற்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்வார். எந்த ஒரு ஊழியக்காரன் வந்தாலுமே ஊழியக்காரங்களால எதுவுமே நடக்காது. ஆண்டவர் செய்ய நினைக்கிறதா என்ன பண்ணும்? நடக்கும். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. அது போல நீங்க உங்க குடும்பங்களையும் எப்படி கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, மனைவி என்னுடையவளா இருந்தாலும் நானும் என் மனைவி யாருடையவர்கள்? உம்முடையவர்கள். கர்த்தர் எங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், பிள்ளைகள் உம்முடையவர்கள், நாங்கள் உம்மிடத்துல இருக்கிறோம், நீங்க பார்த்துக் கொள்வீங்க அப்படின்னு நம்முடைய குடும்பத்தை கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்துடணும். குடும்பத்துல கடன் இருக்காது, குடும்பத்துல சண்டை இருக்காது, குடும்பத்துல வேதனை இருக்காது, குடும்பத்துல குழப்பம் இருக்காது. நீங்க கர்த்தரிடத்துல உங்க குடும்பத்தை விட்டு விடுவீர்கள், ஆனால் நீங்க சமாதானத்தை மாத்திரம் காண்பீர்கள். அந்த கனியை மட்டும்தான் நீங்க புசிப்பீங்க. நாம எப்ப என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள், நான் சம்பாதிச்சாதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் மகனே நீ கஷ்டப்படுன்னு விட்டுருவார். உன் குடும்பம் தானே, நீ பாத்துக்கப்பான்னு விட்டுருவார். இது என்னுடைய குடும்பம் அல்ல, உம்முடையது ஆண்டவரே, அவற்றை விட்டு விட்டால் அவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் இவர்கள் போய் யுத்தம் செய்யவில்லைங்க, ஆண்டவரிடத்துல உதவியை நாடினார்கள். ஆண்டவரை நோக்கி உதவியை நாடினார்கள். என்ன உதவி? ஆண்டவரே, பெலிஸ்தரை நோக்கி வர்றாங்க, நீங்க அவர்களுக்கு எங்கள் விலக்கி காத்து கொள்ளுங்க அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. இதைத்தான் சாமுவேல் அவர்களுக்காக ஜெபித்தார். ஆண்டவரும் பதில் கொடுத்துட்டாரு. இப்ப நடக்கிற சம்பவம் தான் 10வது வசனம். எல்லாருமே பாருங்க. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய, சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணினார். முழங்க பண்ணின்னு இருக்கா? முழங்க அது முடிஞ்சிருச்சு. முழங்க பண்ணினார். எத்தனை பேர் இடி முழக்க சத்தத்தை கேட்டு பயப்படுறவங்க இருக்கீங்க? நாங்களாம் கரப்பாம்பூச்சிக்கு தான் பயப்படுவோம் பாஸ்டர். எலியை கண்டா பயப்படுவோம், சிலர்லாம் பள்ளியை கண்டா பயப்படுறாங்க. இடி முழக்கத்தை கண்டு பயப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கீங்க. ஆமா, சில நேரங்கள் அந்த சத்தம் நமக்கே என்னாகும், அந்த சத்தத்துக்கு யாரும் வெடிகுண்டுலாம் தயார் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய சத்தம்லாம் இருக்கு. இடி பக்கத்துல விழுந்துலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலர்லாம் இறந்து போவாங்க. அடிக்கடி மழைக்காலத்துல இடி விழுந்து செத்து போறவங்க எல்லாம் இருப்பாங்க. மரித்து போகிற ஏராளமான பேர் செய்தித்தாள் நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த இடி முழக்கத்தை உண்டாக்கின உடனே என்ன நடந்தது? அவர்களை கலங்கடித்ததனால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலே மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் எத்தேயும் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேலுக்கும் நடுவாக நிறுத்தி, இது மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். இப்ப பாருங்க, எபினேசர் என்ற பெயரை சாமுவேல் இடுகிறார். எதனால இடுகிறார்? இப்ப இவங்க போய் யுத்தம் செய்யலங்க, பயந்தாங்க. ஆனா போய் யுத்தம் செஞ்சாங்களா? இல்ல.
இந்த பெலிஸ்தருக்கு விரோதமாக இவங்க எந்த காரியமே செய்யல, ஜெபம் பண்ணினார்கள். இன்றைக்கு நமக்கு விரோதமாக எழும்புகிற தரித்திரம், கையில பணமே இல்ல, கையில வீட்டுல பணமே தங்குறது இல்ல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடங்காரம் வாங்கிட்டு போயிடும். உண்மையா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல எவ்வளவு வீட்டுல நம்ம சந்தோஷமா இருக்க நினைச்சாலும் ஒண்ணு இல்லாம போயிருது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறீர்களா? இந்த சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. எதிரி உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாதபடிக்கு உங்க ஆசீர்வாதங்களை திருடி கொண்டிருக்கிறானா, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்க குடும்பத்தை நிறைவாய் நடத்துவார், குறைவில்லாம நடத்துவார், மீதம் எடுக்க வைத்து சேமிக்க வைப்பார். அது மாத்திரம் இல்ல, உங்க இருதயம் கலங்காதபடி காப்பா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாக அவங்க எழும்பி போகல, ஆண்டவரை நோக்கி மாத்திரம் கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அந்த விரோதி என்ன பண்ணிட்டாரு? ஒழிச்சு கட்டிட்டார். இனிமே அவங்க எழும்பி வராதபடிக்கு அவருடைய காலத்துல கர்த்தர் இந்த பெலிஸ்தரை அவர்களை ஒன்றுமில்லாமல் விழுந்து போக செய்தார். இதனாலதான் சாமுவேல் என்ன பண்றாருங்க, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்ற பெயரிட்டு ஒரு கல்லை நடுகிறார். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அப்போ நன்றி மாத்திரம் சொல்றாங்க, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி. நான் ஆரம்பத்திலே கேட்டேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறாரா என்று சொல்லி அநேகர் கை தூக்குனீங்க. உண்மையா இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்றார் இல்லையா? எப்போதுமே ரட்சிப்பு என்பது நாம் பிரயாசப்பட்டு பெற்றுக்கொள்வது அல்ல. ரட்சிப்பு யார் தருவது? நம்முடைய கர்த்தர் தருவது. அவர் நம்ம மேல வைத்த இரக்கத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அப்போ அந்த தெய்வத்தினிடத்திலே நாம் வந்திருக்கிறவர்கள் நம்முடைய முயற்சியினாலே ஒன்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நிறைய பேர் முயற்சி செய்து பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த உலகம் சொல்லும், உலகத்தின் போதனை என்னன்னா, முயற்சி இல்லாதவன் தோற்று போவான்னு சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு டெட் எக்ஸாம் எழுதணுமா, முயற்சி பண்ணுமா, +2 படிக்கணுமா, முயற்சி பண்ணு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல முயற்சி பண்ணு, அப்பதான் இகழ்ச்சி அடையாம இருப்பாய் என்று சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரிடத்துல சேருங்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உங்க வாழ்க்கையை பார்த்துக் கொள்வார். அவரிடத்துல கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சொல்லுங்களேன் கொடுக்கப்படும். மத்தேயு 7:7 என்று சொல்லுது, கர்த்தரிடத்துல நம்ம கேட்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்படும். இப்படி கர்த்தரிடத்துல கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ நாம் இங்கு பார்க்கிறோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். வேதத்திலே ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8:26. ஆவியானவர் என்ன பண்றாரு? ஆவியானவர் என்ன பண்றாருங்க? பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஏன் உதவி செய்யறாரா? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடி. என்ன வேண்டிக் கொள்ளணுங்கிறது நிறைய பேருக்கு நமக்கு தெரியல. நம்ம எப்போதும் காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கி காலையில 2 இட்லி சாப்பிட்டுட்டு, மத்தியானம் 2 கஞ்சி சாப்பிட்டுட்டு, நைட் ஒரு தோசை சாப்பிட்டு தூங்கிடலான்னு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்போம். இது போல இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? காலையில என்ன ஜெபமோ அதான் மறுநாள் ஜெபம், மறுநாள் ஜெபம் என்ன ஜெபமோ அதான் அடுத்த வருஷமும். வருஷம் முழுவதும் ஒரே ஜெபம் தான், ஜெபத்துல எந்த மாற்றம் இல்லை, எப்போதுமே ஒரே மாதிரி ஜெபம், வாழ்க்கையில எதுவுமே மாற மாட்டேங்குது. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவரே என் வாழ்க்கைக்கு என்னது தேவை என்று எனக்கு தெரியல, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆவியானவர்கிட்ட நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர்களை நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் கூட அவர் செய்யறாரு. உதவி செய்கிறவர் எப்படிப்பட்ட வேண்டுதல் செய்யறாரு? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்து நம்முடைய வாழ்க்கை இருக்கிற கஷ்டங்களை அவர் மாற்றி போடுகிறார். அப்போ ஆண்டவருடைய உதவி நமக்கு கிடைக்கிறது. அப்போ ஆவியானவர் நமது பலவீனங்கள் என்ன பண்றாரா? நமக்கு உதவி செய்கிறார். 2 நாளாகமம் 4வது அதிகாரத்திலே 2 நாளாகமம் 14வது அதிகாரத்திலே 11 வசனங்கள் 15 வசனங்கள் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். யாருக்கெல்லாம் உதவி செய்ய ஆண்டவருக்கு லேசான காரியம்? பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது
ஆண்டவருக்கு லேசான காரியம். கோலியாத் என்பவன் மிகுந்த பராக்கிரமசாலியா இருந்தான். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? தாவீது என்பவன் எப்படிப்பட்டவனா இருந்தாங்க? அவன் இளைஞன். அந்த ராஜா அவனை பார்த்துட்டு சொல்றாரு, ஏப்பா நீ இளைஞன், உன்னால மேற்கொள்ள முடியாது. அவன் இளவயது முதல் அவன் யுத்த வீரனா இருக்கிறான் கோலியாத்து. இப்ப இந்த தாவீதுக்கு யுத்த ஆடைகளை போட்டு விடுறாங்க, சேனை வீரருடைய ஆடையை போடுறாங்க. அந்த ஆடை அவருக்கு ஃபிட் ஆனுச்சா? அந்த ஆடை கூட ஃபிட் ஆகல. இப்போ எப்படி இருக்குது? நடந்து பார்க்கிறாரு, அவரால் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப என்ன பண்றாரு? அவருடைய மேய்ப்பருக்குடைய ஆடையோட மேய்ப்பனுக்குரிய என்ன பண்றாரு? அந்த அடைப்பை வைத்துக் கொண்டு அதுல கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு போகிறார். இப்ப ஒரு மேய்ப்பனாக போகிறார். அவர் யுத்த வீரனாய் போகல. ஆனா யாருடைய நாமத்தை கொண்டு போனாருங்க? கடவுளுடைய நாமத்தின் நிமித்தமாய் போகிறார். இப்போ அவர் விட்ட ஒரு கல்லுல கோலியாத் என்ன ஆயிட்டாரு? விழுந்துட்டாரு. கோலியாத்து தலையை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டார். ஒரு பராக்கிரமசாலி, ஒரு பலனற்ற ஒரு தாவீதுக்கு முன்பா என்ன பண்ணிட்டாருங்க? விழுந்து போயிட்டார். இன்றைக்கு நாமெல்லாம் நினைக்கலாம், நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, நம்முடைய ஞானம், அறிவு, புத்தி ஒண்ணுமே எதற்கும் உதவாது. ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் வாழ்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சுய புத்தினால வாழ்றேன்னு நினைக்கிறீங்களா? உங்க சுய பலத்தினாலேயோ சுய புத்தினால நம்ம வாழல. கர்த்தருடைய அனுக்கிரகத்தின்படி, அவருடைய இரக்கத்தின்படி இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆசாராஜா சொல்றாரு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். சங்கீதம் 37வது அதிகாரம் 39, 40 பாருங்க. ஆண்டவர் நீதிமான்களுக்கு உதவி செய்து ரட்சிப்பாராம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். துன்மார்க்கருடைய கைக்கு ஏன் தப்புவித்து ரட்சிக்கிறார்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான் என்ன பண்றாங்க? கர்த்தரை நம்பி இருக்கிறபடியா, அந்த வசனம் சொல்லுது கரெக்டா, அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். இன்னைக்கு யாரை நாம் நம்பி இருக்கிறோம்? உலகத்தாரை நம்பி இருக்கிறோமா? டாக்டரை நம்பி இருக்கிறோமா? சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த டாக்டர் நான் போவேன், எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா அவர் ஒரு வேளைக்கு மருந்து கொடுப்பார், நான் சரியா இருப்பேன். இவங்க நம்பிக்கை யார் மேல இருக்குதுங்க? டாக்டர். சிலருக்கு பாத்தீங்கன்னா, பேங்க்ல நான் ஒரு 2 லட்சம் ரூபா வச்சிருக்கேன், 2 லட்சம் ரூபா வச்சிருக்கேன், போதும் என் பிள்ளைகளுக்கு எனக்குலாம் ஏதாவது ஒண்ணுன்னா ஆபத்துனா போதும். சேமிப்பு அவசியம், சேமிக்கணும். ஆனா நம்முடைய நம்பிக்கை எது மேல இருக்கக்கூடாது? 2 லட்சத்துக்கு மேலேயோ, நீங்க வச்சிருக்கிற சேமிப்பு மேலேயோ, வீட்டுல இருக்க தங்க நகை மேலேயோ இருக்கக்கூடாது. நீங்க வச்சிருக்கிற வீட்டு மேல இருக்கக்கூடாது. நீங்க வச்சிருக்கிற சொத்து மேல இருக்கக்கூடாது. உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைத்திருந்தோம் என்றால் அவர் நமக்கு உதவி செய்து நம்மை விடுவிப்பா. அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். எபிரேயர் 2வது அதிகாரம் 16வது வசனம் மற்றும் 18வது வசனம் சொல்லுது, அவர் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார்? வாசிங்க, 16வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 2:16. சிஸ்டர் அழகா வச்சாங்க. தேவ தூதர்களுடைய கைக்கு உதவியா இல்லாம யாருக்கு உதவியா இருக்கிறாரு? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உதவியா இருக்கு. ஆபிரகாம் சந்ததி யாருங்க? யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ நாம் எல்லாரும் யாருடைய சந்ததியா இருக்கிறோம்? ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்து நீதியாய் அவருடைய வாழ்க்கையில் எண்ணப்பட்டு அவருடைய சந்ததியாய் இந்த பூமியில காணப்படுகிற நாம் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் இந்த பூமியில் இருக்கிற கேடான காரியங்களுக்கும் பாவங்களுக்கு தப்புவிக்கப்பட்டு, இந்த பூமியில் இருக்கிற எல்லா விதமான தண்டனைக்கு தப்புவிக்கப்பட்டு நமக்கான நித்திய பரலோகத்துக்கு நாம் சென்றடைவோம். ஆண்டவர் நமக்கு வாக்களித்த அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ 2வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே யாருக்கு உதவி செய்ய உள்ளவரா இருக்கிறாரா? நல்லா சொல்லுங்க. சோதனையோ சோதனை, வேதனையோ வேதனை இந்த உலகத்தார் புலம்புவாங்க. கிறிஸ்தவர்கள் நீங்க புலம்பாதீர்கள்.
சோதனை மேல சோதனை பாஸ்டர், அப்படிலாம் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. நீங்க உங்க சோதனைய வேதனை யார்கிட்ட சொல்லணுங்க? கர்த்தரிடத்துல சொல்லணும். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வல்லவருங்க. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். என்ன சோதனை என்றால், உனக்கு இருக்கிற ஒரு மகன் இருக்கிறானே, அந்த மகனை என்ன பண்ணிரு, எனக்காக பலி கொடுங்கிற. இவரும் பலி செலுத்துவதற்காக மகனை அழைத்து சென்று விட்டார். மகன் கேட்கிறான், அப்பா பலி செலுத்த போறோம், ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்கிறான். ரொம்ப குழந்தை எல்லாம் இல்ல, அவனுக்கு புத்தி தெளிந்த மகன், நல்ல ஒரு விவரம் தெரிஞ்ச மகன். நம்ம வழக்க சொல்ல விவரம் தெரிஞ்ச, நல்ல விவரம் தெரிஞ்ச பிள்ளை. யாரு? ஈசாக். பிள்ளை கேக்குது, அப்பா எங்கப்பா ஆட்டுக்குட்டி? அப்பா சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நடந்தது என்ன தெரியுமா? அந்த தகப்பனுடைய விசுவாசத்தின்படியே அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி முட்புதர்ல கிடந்தது. அதை எடுத்து ஆபிரகாம் என்ன பண்றாருங்க? ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். நடந்ததா இல்லையா? இவர் ஆட்டுக்குட்டி கொண்டு போகல, ஆனா ஆட்டுக்குட்டி எங்க இருந்தது? அங்கே முட்புதர்ல மாட்டிக்கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அவர் என்ன பண்றாருங்க? கர்த்தருக்காக பலி செலுத்தினார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உதவி செய்யறான்னு சொல்லல, உதவி செய்ய சொல்லுங்க வல்லவர், பராக்கிரமம் உள்ளவர். வல்லவர்னா மைட்டி காட், வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அதனால உங்க சோதனை எல்லாம் சாதாரணமானதுங்க. உங்க சோதனைய, உங்க பிரச்சனைய ஆண்டவரிடத்துல கொடுங்க. ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு மிகவும் உதவி செய்ய அவர் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவரா இருக்கிறார். ஒரு ஸ்டோரியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன் இன்னைக்கு 9:30 தான் ஆரம்பிச்சோம், அதனால என்னுடைய டயத்தை நான் எடுத்துக்கிறேன். ஆமா, ஒரு ஸ்டோரி. நியூயார்க் அப்படிங்கிற ஒரு நகர்ல ஒரு நாள் இரவு, எல்லாரும் விழிச்சிருக்கீங்களா? கதை தான் சொல்றேன். ஓகே, இந்த மெசேஜுக்கு ஏற்ற ஒரு கதை, ஒரு ஸ்டோரி, உண்மையா நடந்தது. நியூயார்க் அப்படிங்கிறது அமெரிக்க தேசத்துல இருக்கிற ஒரு பட்டணம். அந்த நியூயார்க் தேசத்துல ஒரு நாள் இரவு நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு அம்மா, இரவுல தூக்கம் வரல, இங்க அங்கும் நடக்கிறாங்க. பெட்டை விட்டு எழுந்து தூக்கமே வரல, ஒரே கலக்கம், ஏதோ ஒரு பயம். ஆனா அவங்க கணவர் அதே நேரத்தில் என்ன பண்றாரு? கப்பல்ல பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இவங்களுக்கு நைட்ல தூக்கம் வரல, ஒரு விதமான பயம். அப்போ பயத்துல என்ன பண்றாங்க? தன் கணவனை நினைத்து பார்த்து கப்பல்ல பயணம் செய்யற கணவனுக்காக இப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஜெப புத்தகம், அவங்க வீட்டுல என்ன பண்ணிருக்கிறாங்க? பிரேயருக்காக ஒரு புக் வச்சிருக்கிறாங்க. அந்த புக்கில் ஓபன் பண்றாங்க, கடலிலே கப்பலிலே பயணம் செய்யறவர்களுக்கான ஜெபம். அந்த ஜெபத்தை அந்த பக்கத்தை எடுத்து வச்சு, ஆண்டவரே கப்பல்ல பயணம் செய்யறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்படி இந்த நாள்ல என் கணவனோடு பயணிக்கிற எல்லா பயணிகளுக்காக ஜெபிக்கிறேன். அதை ஓட்டுகிற ஓட்டுநருக்காக, அந்த கேப்டனுக்காக ஜெபிக்கிறேன். அந்த கப்பலுக்காக, அந்த கப்பல்ல இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறாங்க. தன் கணவனுக்காக சேர்த்து ஜெபிக்கிறாங்க. இப்படி ஜெபம் பண்றாங்க அந்த இரவு நேரத்துல. இதே நேரத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த கப்பல் உடைந்து, அந்த கப்பல் என்ன பண்ணுது? உடைந்து நடுக்கடல்ல மக்கள் எல்லாரும் பரிதபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ இவருடைய கணவர், இந்த ஜெபித்தாங்களே இந்த தாய், இவங்களுடைய கணவர் என்ன பண்றாரு? அநேக மக்கள் தப்பி பிழைக்கும்படிக்கு உதவி செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனாய் அவர் இருந்தாரு. அப்ப அவர் பேர் பால்ட் கிரேசி. அந்த நபருடைய பேர் பால்ட் கிரேசி. அப்போ அந்த நபர் அநேக தப்பிக்கப்படுவதற்கு உதவியா இருந்தாரு. அதே நேரத்துல இவர் எல்லாரையும் தப்பிக்க வச்சுட்டு இவருக்கு பலன் இழந்து போயிடுச்சு. இவர் தன்னை அறியாமலே கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு ஜெபம் அவர் செய்யறார். என்ன ஜெபம்னா, ஆண்டவரே இப்ப நான் மரிக்க போகிறேன், ஆனா என் மனைவி கிட்ட நான் சொல்லல, மரிக்க போறேன்னு சொல்லல. அதனால நீங்க எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் நான் உங்கள்ட்ட வைக்கிறேன். என் மனைவி என்னுடைய துக்க செய்தியை கேட்கும் போது அவள் ஆறுதல் அடையணும். என்ன ஜெபம் பண்றாருங்க? என் மனைவிக்கு ஆறுதல் உண்டாகணும். நான் மரிச்சதுனால என் மனைவி துக்கத்தோடு இருக்க கூடாது, ஆறுதல் அடையணும் அப்படின்னு ஜெபிக்கிறாரு. இன்னொன்னு, ஆண்டவர் நோக்கி என்ன ஜெபிக்கிறாருன்னா, நான் பரலோகத்துல சந்திக்கிற வரைக்கும் நான் பிரியாவிடை பெறுகிறேன், நான் பாய் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, என் மனைவி கிட்ட சொல்லிருங்க. என்ன செய்தி சொல்றாருங்க? ஆறுதல் செய்தி சொல்றாரு. நான் போயிட்டு வர்றேமா அப்படின்னுங்கிற செய்தி என்ன பண்ணுமா, அவருடைய மனைவிக்கு சொல்லிருங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. இவர் மூழ்கிக்கிட்ட கடல்ல போகிறார், அடிவில போறார்.
கடலுடைய அடிப்பாகத்துக்கு போயிட்டார். இப்போ திடீர்னு ஒரு வல்லமை வந்தது, ஒரு அசுர பலம் அவருடைய சரீரத்துல வந்தது. அவர் கீழே இருந்து மேல வந்தார். மேல வரும் பொழுது அவருடைய கைகளுக்கு ஒரு பலகை போன்று தட்டுப்படுது. அது என்னன்னு பார்த்தா ஒரு இந்த ஆபத்தில் இருக்கிறவர்களை மீட்கிறதுக்கான படகு அந்த பெரிய கப்பல்கள் இருக்குமா, அப்படிப்பட்ட ஒரு மீட்கும் படகு கவிழ்ந்து கிடக்குது. இப்ப அதை அவர் திருப்பி அதன் மூலமாய் தப்பி பிழைத்து கொண்டார். அப்போ இந்த சம்பவத்துல நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பால்ட் கிரேசி அப்படிங்கிற இந்த நபர் நல்ல ஒரு ஜெபிக்கிற மனிதனா இருந்திருக்கிறார். இவருடைய மனைவி எப்படிப்பட்டவர்களா இருந்திருக்கிறாங்க? ஜெபிக்கிறவர்களா இருந்திருக்கிறாங்க. அப்ப ஜெபிக்கிற ஒரு தாய்க்கு ஒரு அச்சம் உண்டானது. இரவிலே தூக்கம் வரல. உடனே தன் கணவனுக்காக என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க. அப்போ அந்த ஜெபிக்கும் பொழுது கப்பல் பயணத்துல இருந்த அந்த கணவன் விபத்துல மாட்டிக் கொண்டிருந்தாலும் இப்ப அந்த கணவன் என்ன பண்றாரு? தப்பி பிழைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அவரும் ஜெபம் பண்ணாரு. ஆனா அவருடைய ஜெபம் என்னவா இருந்தது? மனைவிக்கு துக்க செய்தி கொண்டு போகும்போது அவங்க ஆறுதல் அடையணும், அவங்களுக்கு நான் கடைசி வார்த்தையை சொல்லிக்கிறேன்னு சொல்லணும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணார். நான் நினைக்கிறேன் அந்த மனிதனுடைய ஜெபத்தினால் அவர் காப்பாற்றப்படல. இந்த மனைவியினுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அந்த கணவனை காப்பாற்றினார். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் பிறருக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம்? கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்தில் இருக்கிற பெற்றோருக்காக, உங்க உறவினருக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உடன் பிறந்தவர்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். சாமுவேல் ஜெபித்தார், ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படிக்கு பெலிஸ்தர் நெருங்கி வரும் பொழுது அந்த பெலிஸ்தர் மேல என்ன பண்ணாரா? இடி முழக்கத்தை உண்டு பண்ணினார். அவர்கள் பட்டு விழுந்தார்கள். மீண்டு எழும்பாதபடிக்கு கர்த்தர்களை ஒடுக்கி போட்டா. இப்ப நடந்தது என்ன? இப்போ அதற்காக சாமுவேல் ஒரு கல்லை நட்டு அதற்கு எபினேசர் என்று பெயரிடுகிறார். ஆண்டவர் இம்மட்டும் உதவி செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அப்படிப்பட்ட ஜெபங்கள் இருந்தாதான் அற்புதம் நடக்கும். அப்படி அற்புதம் இருந்தாதான் சர்ச்சில் மைக் எடுத்து சாட்சி சொல்ல முடியும். ஏன் நம்மளால சாட்சி சொல்ல முடியல சொல்லுங்க தெரியுமா? நீங்க இன்னும் கேட்க வேண்டிய விதத்துல கேட்கல, நீங்க இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டிய விதத்துல இன்னும் ஜெபிக்கல, இன்னைக்கு இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்க எப்ப பெறுவீர்கள் என்றால் கேட்டால் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க பெற்றுக்கொண்டா சாட்சி சொல்வீர்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா.